வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸு இதோ வந்துருமாங்க, எதுவும் சரியாக வராது. கொஞ்சம் டிலே. சார் 3 நாள் கழிச்சு போனால், சார் நெக்ஸ்ட் வீக்கு அவர் எங்கே போயிருக்கார் சார் லீவில், நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும் சார். ஸோ இது போல் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுடைய மனசில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள், சில எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் எப்போ வெற்றியடைய ஆரம்பிக்கும்னா 15 தேதிக்கு அப்புறம் வெற்றியடைய ஆரம்பிக்கும். 4th வீக்கில் காய் பழமாகும். அந்த அளவுக்கு சிறப்புகள் ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவுவார்கள். நண்பர்களால் உயர்வுகள் ஏற்படும். சில நேரங்களில் பெண்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல காலம். ஆனால் இது எப்படின்னா, கிராஜுவலாக இந்த பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அதை சார்ஜில் போடும். சார்ஜில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோனில் அது போடும், இன்னும் 1 hour 10 minutes அப்படின்னு போடும். அதே மாதிரி இப்போ காருக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த சார்ஜிங் டைம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு உங்களுக்கு. அந்த சார்ஜிங் டைம் தான் நான் சொல்கிறேன். ஒரு 15 days, ஃபஸ்ட்டு 15 days தெரியும் நிச்சயமாக சார்ஜ் ஆகிடும், அது நகரும் அப்படின்னு. ஆனால் அது ஆஃப் சார்ஜில் எடுக்க முடியாது. எடுத்தால் அதுக்கப்புறம் ஏன்னா அது லைஃப் கம்மியாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக செகண்ட் half of the month இஸ் கோயிங் டு பி வெரி ப்ரொடக்டிவ் ஒன். நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கும். சில மாணவர்கள் சில கோர்சஸ்க்கு அட்மிஷன்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. நிறைய ஆங்ஸைட்டியே இருக்கும் அவளுக்கு. அந்த ஆங்ஸைட்டிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நன்மைகள் கிடைக்கிறது. நான் சொல்கிறேன்னா முற்றுப்புள்ளினா அது வரக்கூடிய காலம் மோஸ்ட் ப்ராபப்ளி 3rd week and 4th week வெரி ப்ரொடக்டிவ். அதே மாதிரி நீங்கள் சில தொழில்களில் ஈடுபட்டிருக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வரணும், நான் வெயிட் பண்ணுறேன், அது வாங்கணும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுபோல் நடக்கக்கூடிய அந்த காலம் தான் நான் சொல்கிறேன் 15 தேதிக்கு மேல் ஏற்படுகிறதுன்னு. அதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும், கவலையே வேண்டாம். அதே போல் நீங்கள் பேசும்போது ரொம்ப பட்டவர்த்தனமாக பேசிடுவீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுனால் உண்மையை பேசலாம், தவறில்லை. ஆனால் அந்த உண்மையை கூட சுகர் கோட்டடாக பேசலாம். நீ ஒரு முட்டாள்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பேசுகிறது கரெக்டாக வருமானு தெரியலையே சார், அப்படி சொல்லுங்கள். என்னத்தை பண்ணி தொலைகிறதான், பேசுகிறது முட்டாள் தான் அவன், அதை எப்படி நேரம் சொல்ல முடியுமா? அது மாதிரி சில விஷயங்களில் நம்ம சாஃப்ட் ஸ்போக்கன், அது சுகர் கோட்டட் சொல்லுவாங்க. அது சுகர் கோட்டடாக இருங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. நிச்சயமான வெற்றிகள்லாம் நிச்சயமாக ஏற்படும், கவலையே வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற கோர்சஸும் கிடைக்கும்.